1945ல செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல ஜப்பானுக்கு பக்கத்துல ஒரு அமெரிக்காவோட ஒரு போர் விமானம் வந்து வெடிச்சு விபத்துக்குள்ளாயிருது. அந்த விமானத்துக்குள்ள இருந்த ஒரு விமானியும் இறந்து போயிடுறாரு. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து ஒரு 53 வருஷத்துக்கு அப்புறம் இந்த லொகேஷன்ல இருந்து பலாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல ஒரு தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பாத்தீங்க அப்படின்னா வெறும் 2 வயசான இந்த குழந்தை இந்த 2ஆம் உலக போர்ல இந்த சம்பவத்தை பத்தி ஃபுல் டீடைல்டா சில விஷயங்கள் சொல்லுது. அந்த விமானத்தோட பேர் என்ன, அதுல இறந்து போன அந்த விமானியோட பேர் என்ன, அவரோட ஃப்ரெண்டு யார் யாரு, இந்த விமானம் வந்து எந்த போர் கப்பல்ல இருந்து அனுப்புனாங்க அப்படிங்கிற மொத்த டீடைல்டையுமே சொல்லுது. யார் அந்த குழந்தை, உண்மையாவே அந்த இறந்து போன அந்த விமானியோட மறுபிறப்பு தான் அந்த குழந்தையா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு. இது உண்மையாவே ஒரு தற்செயல் நடந்ததா, ஏன்னா 2 வயசு குழந்தை, இது தற்செயலான சம்பவமா இல்ல இது உண்மையாவே மறுபிறப்பா அப்படிங்கிற ஃபுல் டீடைல்டான ஒரு ஸ்டோரிய சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, பயங்கர கியூரியஸா இருக்கும். வணக்கம், நான் ஆனந்த். இப்ப நான் சொன்னோம்ல ஒரு 2 வயசு குழந்தை அப்படின்னு, அந்த 2 வயசு குழந்தை யாரோட குழந்தை அப்படின்னா ப்ரூஸ் லைஞ்சர் மற்றும் ஆண்ட்ரியா லைஞ்சர் அப்படிங்கிற இந்த தம்பதிகளுக்கு 1998ல அமெரிக்கால பிறந்த ஒரு குழந்தை தான் ஜேம்ஸ் லைஞ்சர். 2 வயசு ஆன இந்த குழந்தை வந்து அடிக்கடி பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல அடிக்கடி தூக்கத்துல எந்திரிச்சு வந்து இந்த மாதிரி என்னோட என்னோட ஏர்கிராப்ட ஜப்பான்காரங்க சுட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், என்னோட ஃப்ரெண்ட கொன்னுட்டாங்க, என் ஃப்ரெண்டு பேர் வந்து ஜாக் லாட்சன், என் ஃப்ரெண்டை கொன்னுட்டாங்க, அது மாதிரி FM-2 வைல்டு கேட் அப்படிங்கிற ஒரு விமானத்தோட நேமையும் யுஎஸ்எஸ் நட்டோமா பே அப்படிங்கிற ஒரு கப்பலோட நேமையும் அடிக்கடி அந்த குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. தூக்கத்துல எந்திரிச்சு அதாவது இப்போ எப்படி கனவு கண்டோம்னா நம்ம ஒரு கெட்ட கனவு கண்டோம் நைட் எந்திப்போம், அந்த மாதிரி அடிக்கடி சொல்லி இந்த ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் போன விமானத்தை வந்து இந்த மாதிரி இவங்க இது பண்ணிட்டாங்க, ஜப்பான்காரன் சுட்டாங்க சொல்லி இந்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குழந்தையோட நாலேஜ்மே வேற மாதிரி இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப ஒரு சின்ன குழந்தை அப்படிங்கிறப்ப நிறைய டாய்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்களே, இந்த இந்த குழந்தை விளையாடுற டாய்ஸ் ஃபுல்லாவுமே ஏரோப்ளைன் சம்பந்தமான டாய்ஸா தான் இருக்கு. இந்த காரு பஸ் அப்படிலாம் இல்லை, எல்லாமே ஏரோப்ளைன் அந்த மாதிரி டாய்ஸா தான் அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதைத்தான் திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டிருக்கு. அது மாதிரி இதோட நாலேஜ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் போகுது அப்படின்னா அதோட நேம் சொல்றது, அதோட ஃபியூல் பத்தி சொல்றது, அதோட இன்ஜின் பத்தி சொல்றதுன்னு சொல்லி ஒரு அதாவது அசாத்தியமான அறிவா இருக்கு. அந்த 2 வயசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இதை பத்தி நம்ம யாருமே சொல்லல. ஏன்னா உன் அப்பா சொல்லணும் இல்ல அம்மா சொல்லணும், யாருமே இதை பத்தி சொல்லல. இது எல்லாமே இது எப்படி இவனுக்கு தெரிஞ்சு, ஜேம்ஸ் லைஞ்சர் அப்படிங்கிற இவனுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படிங்கிற ஒரு பயங்கர ஆர்வமா இருக்காங்க. அப்புறம் இவன் சொன்ன விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சு இது பண்ணி இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா இன்வால்வ்மெண்டா இதை வந்து சர்ச் பண்ணி பாக்குறப்ப செகண்ட் வேர்ல்டு வார் 1945 நடந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல அமெரிக்காவோட ஒரு கப்பல், அதாவது ஒரு போர் கப்பலோட பேர் தான் யுஎஸ்எஸ் நட்டோமா பே அப்படிங்கிற அந்த கப்பல். அந்த கப்பல்ல இருந்து கிளம்பி போற ஒவ்வொரு ஏர்கிராஃப்ட் போர் விமானங்கள் தான் FM-2 வைல்டு கேட். அந்த FM-2 வைல்டு கேட்டை ஓட்டுன பைலட் தான் ஜேம்ஸ் ஹஸ்டன் அப்படிங்கிற ஒரு பைலட். இவரோட ஃப்ரெண்டு பேரு ஜாக் லாட்சன். இவங்க எல்லாருமே அந்த கப்பல்ல தான் இருந்திருக்காங்க. அந்த டைம்ல வேர்ல்டு வார் டைம்ல அப்படிங்கிறப்ப ஜப்பான் வந்து இந்த கப்பலை இது பண்ணி சுட்டிருக்காங்க, இந்த பறந்து போன இந்த பிளைட்டை சுட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது வெடிச்சு அந்த பிளைட் அப்படியே கடலுக்குள்ள போயிருக்கு, இந்த விமானி கடலுக்குள்ள போயிருக்காரு. இந்த ஸ்டோரிய திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. இதை வந்து அவர் வந்து அந்த டைம்ல இருந்த நிறைய பேருக்கு போன் பண்ணி விசாரிச்சு இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறப்ப அவங்க நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருக்காங்களாம். இந்த அளவு மீடியால யாருமே தகவல் கொடுக்கல, இது எப்படி தெரிஞ்சு அவனுக்கு, உங்களுக்கே தெரிய சான்ஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏன்னா சில டெக்னிக்கல் டேர்ம்லாம் நாங்க எங்க டிபார்ட்மெண்ட்குள்ள ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயங்கள், இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சு, இது உங்களுக்கே தெரிய சான்ஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆச்சரியப்பட்டாங்களாம். ஆனா இது வந்து உண்மையாவே இவன் தான் மறுபிறப்பா, ஆனா அவன் சொல்றானே என் ஃப்ரெண்டு இறந்துட்டான், ஜாக் லாட்சன் என் ஃப்ரெண்டு இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாம். இதெல்லாம் வச்சு அந்த தம்பதி
ப்ரூஸ் லெஞ்சர் அப்புறம் ஆண்ட்ரியா லெஞ்சர் இந்த தம்பதிகள் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. சோல் சர்வைவர் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதி இவன் சொன்ன ஸ்டோரி எல்லாம் இது பண்ணி அப்ப இவன் தான் உண்மையாவே அந்த ஜேம்ஸ் ஹஸ்டன் அப்படிங்கிற அந்த பைலட், அங்க இறந்து போன அந்த பைலட் தான் 1945 இறந்த பைலட் தான் 1992 மறுபிறப்பா பிறந்திருக்கிறாரு. இல்லைன்னா இவனுக்கு எப்படி இந்த தெரியும், 2 வயசுல எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிருக்காங்க. அதை எழுதின அந்த புக்ல இத பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் கவர் பண்ணிருக்காங்க. இந்த புக் பப்ளிஷ் ஆகுது. பப்ளிஷ் ஆன உடனே நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இது என்ன மறுபிறப்பா அப்படிங்கிற மாதிரி இதுல நிறைய டிவி டிவில இருந்து நிறைய மீடியா ப்ரெஸ் பீப்புள் சொல்லி நிறைய பேர் வந்து இவங்க ஃபேமிலி இன்டர்வியூ பண்றாங்க. இன்டர்வியூ பண்றப்ப இவன் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றான், இவனை பத்தி எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்து இது ஒரு 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 கேஸாவே மாறுது. இது மறுபிறப்பு தானா, உண்மையாவே ஜேம்ஸ் ஹஸ்டன் அப்படிங்கிறவரோட மறுபிறப்பு தான் இந்த ஜேம்ஸ் லெய்ஞ்சரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இது பண்றாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெக்னாலஜியா ரொம்ப ஒரு சயின்டிபிக்கா யோசிக்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை அவங்க சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லிட முடியாது, இதை வந்து அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதனால அந்த பையன் சொல்றான், இதுக்கு வந்து எவிடன்ஸ் எதுவும் இல்லை, இந்த பையன் வந்து நான் தான் அந்த ஜேம்ஸ் ஹஸ்டன் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படிங்கிறப்ப இதை நம்ம வந்து மறுபிறப்புல எடுத்துக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு அந்த பையன் சொல்றான் அவ்வளவுதான், மற்றபடி இதை நம்ம உறுதியால எடுத்துக்க முடியாது அப்படின்னு சில பேர் அப்போஸும் பண்றாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து எப்படி இவனுக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 53 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த இந்த பையன் எப்படி 2 வயசு தான் ஆகுது, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் உண்மையா மறுபிறப்பா இருக்கும் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜேம்ஸ் லெய்ஞ்சர் சொல்ற இந்த பையன் சொல்ற விஷயங்கள் எல்லாமே உண்மையா இருக்குமா? உண்மையாவே இந்த பையன் மறுபிறப்பு தானா, இல்ல உங்க அம்மா அப்பா யாரும் சொல்லி இதான் பண்றாங்களா அப்படிங்கிறதும், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டோரியை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு இது முன்னாடி இந்த விஷயம் இப்பதான் தெரியவே தெரியாது, இப்பதான் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற உங்களோட கமெண்ட் என்னவோ அதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் ஜீவா ஆனந்த். தேங்க்யூ.